இது எழுதுறோம். டேபிள்ஸ் வந்து மேண்டேட்ரி. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து மேண்டேட்டரி கொடுக்கணும். டேபிள்ஸ் வந்து மேண்டேட்டரி கிடையாது. இது வந்து ஆப்ஷனல். டேபிள்ஸ் எக்ஸ்பிரஷன்லாம் ஆப்ஷனல். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் சோர்ஸ் கோட் இதுதான் மேண்டேட்ரி. ஓகே, அதை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட்டில் பார்க்கணும். இப்போ இது டேட்டா கொடுத்துடலாமா கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் வச்சு இது பண்ணியிருந்தேன். ஓகே, ஓகே. இப்போ அவர் வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் ஐடி லாகின் அத்தன்டிகேஷன் எதாவது பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்காக புரியுறதுக்காக நான் திருப்பியும் நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல் வேறு என்ன ஃபேமஸ் அப்ளிகேஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் எல்லாத்துக்கும் தெரியும். வேறு ஃபேஸ்புக் அதுவும் நான் பண்ணியாச்சு, ஆல்ரெடி பண்ணியிருப்போம். ஓகே, டோன்ட் வரி. நம்ம வந்து இப்போ வந்து எம்ப்ளாயர் ஐடி அதை வச்சு பண்ணுவோம். ஓகே, நம்ம ரெடி பண்ணி இப்போ எம்ப்ளாயர் டேபிள் இருக்கோம், அதை வச்சு பண்ணி பார்ப்போம். ஓகே, பட் இது என்னன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம நோட் பண்ணி வச்சிருப்பீங்க ஆல்ரெடி, டேட்டா எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க, டேட்டா ஸ்டேபிள் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். நம்ம இப்போ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். நான் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணதுக்கப்புறம் ஒன்றா சொல்கிறேன். ஓகே, எல்லாமே பாஸ் பை வேல்யூ வச்சு தான் எல்லாமே ரன் ஆகும். பாஸ் பை வேல்யூ வச்சு ரன் ஆகும். வேல்யூவை பாஸ் பண்ணும். ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒன்று முக்கியமாக சொல்லிடுது, ஸ்ட்ரக்சர் வச்சு தான். ஓகே, ஓப்பனாக சொல்லிடுது ஸ்ட்ரக்சர். தேவையானது இருக்கு, இது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன். அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஹெச்ஓடி சேலரி மேன் பவர் மூணுமே காமிக்கும். ஓகே, அந்த மாதிரி பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் டிபார்ட்மெண்ட் அப்போ தனியாக ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு வைக்கணும். அடுத்து ஹெச்ஓடி சேலரி அப்படி இந்த மூணு நான் தனியாக இதில் போட்டு வைக்கணும். ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.
நான் மாற்றி கொடுத்துட்டேன். ஸ்ட்ரக்சர் அதுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, இது கிடையாது. இல்லைங்க, சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் சான்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம அதை செலக்ட் கோட் எழுதி கடைசியாக செக் பண்ணி பார்க்கும்போது 2 மணி நேரம் எரர் வரும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே, ஆயிடுச்சு. ஓகே, பேராமீட்டர் நீங்கள் என்ன வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஐடி அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இல்லை அப்படி கிடையாது, இப்போ நான் ஐடின்னு வச்சுக்கிட்டேன். எக்ஸ்போர்ட்ல வந்து நான் வந்து இது என்ன, அதில் டபுள் டேப் பண்ணி வந்து போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, எக்ஸ்போர்ட் வந்து நான் வந்து இதை என்ன செய்யலாம்னா அவுட்புட் வைக்கலாமா அப்படி தோணும். நம்ம இஷ்டம் என்ன வச்சுக்கலாம். நான் வந்து இது வந்து டேட் 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 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். டீட்டெயில் அசோசியேட் டைப்பில் வந்து இப்போ வச்சுருந்தேன் 2 பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிக்கணும். வந்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா சோர்ஸ் கோட் வச்சாங்க. ஓகே, சோர்ஸ் கோட்ல என்ன அப்படின்னா செலக்ட் சிங்கிள் ஸ்டார் டேட்டாபேஸ் டேபிள் இருக்கு. அந்த டேட்டாபேஸ் டேபிள் நேம் நான் வீட்டில் எழுதி வச்சிருக்கேன். சோர்ஸ் நீங்கள் கூட எழுதிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து select single star from database table name into corresponding fields of details where user. ஏன்னா இந்த கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸை வே கொடுக்கணும். நம்ம ஃபுல்லாக அதை சேமாக கொடுத்துருந்தனால இந்த கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸாக கொடுப்போம். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் பேராமீட்டர் நேம், அது ஒரு பேராமீட்டர் நேம் கொடுத்து அந்த பேராமீட்டர் நேம் போட்டுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேர் யூசர் ஐடி ஈக்குவல் டு ஐடி யூசர் ஐடி மீன்ஸ் என்ன, நம்ம இம்போர்ட்டை கொடுத்துருக்க வேல்யூஸ் நான் உள்ள மெயின் வேல்யூ அது ஈக்குவல் டு கொடுத்துட்டு அடுத்து இம்போர்ட் பேராமீட்டர் நேம் ஹைஃபன் அந்த நமக்கு தேவையான அந்த ஐடி லைக் டிபார்ட்மெண்ட் நம்பர் பிடிச்சிடும் போதும். அவ்வளோதான் முடிச்சு. நான் அப்போ கொடுக்குறேன். நீங்கள் உள்ள கொடுக்கல நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். ஓகே.
இது என்ன எனக்கு தெரியுதுல்ல, இம்போர்ட்டில் வந்து நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், அடுத்து எக்ஸ்போர்ட்டில் இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து சோர்ஸ் கோடில் வந்து டேரெக்டாக போய் எனக்கு வந்து எப்போவுமே செலக்ஷன் பண்ணிட்டு எனக்கு வந்து சிங்கிள் ஷார்ட் ஃப்ரேம் இருக்குன்னா எனக்கு சிங்கிள் லைன் டேட்டா மட்டும் காமிங்கிறதுக்காக கொடுத்துட்டு அதுக்கு வேர் கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஓகே, வேர் கண்டிஷனில் வந்து எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு கொடுக்கக்கூடிய அந்த ஐடி. இப்போ ஐடிங்கிறது இப்போ இம்போர்ட் பேராமீட்டர் நேம். ஓகே, அந்த இம்போர்ட் பேராமீட்டர் நேம் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் கீழே ஈக்குவல் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொண்டு வந்து காமின்னு அர்த்தம். ஓகே, ஓவராலாக இது அவ்வளோதாங்க, யூஸ் கேஸ் அவ்வளோதான். இதுதான் ஃபங்க்ஷன் மாடியூல். நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் ஒன்று இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நேம் நான் காப்பின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நான் சாம்பிளுக்கு பண்ணுறேன். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து இந்த கால் பேட்டர்ன் ஒன்று இருக்குங்க. நம்ம பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கால் ஃபங்க்ஷன் வரும். நம்ம அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணினா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்துடும். ஓகே, எக்ஸ்போர்ட்டில் இம்போர்ட்டாகவும் இம்போர்ட்டில் எக்ஸ்போர்ட்டாகவும் வரும் ஓவராலாக. ஓகே, அது மாதிரி மாற்றி வந்துருக்கு. இதுதான். ஓகே, அதாவது கன்ஃபியூஸ் ஆக்கிட வேண்டாம் நீங்கள். நம்ம இதுக்கு அதை கிரியேட் பண்ணுறது மோஸ்ட்லி. ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன ஃபங்க்ஷன் மாடுலேஷன் வந்து ஒரே இது திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்னாக நம்ம டைப் பண்ணும்போது அதே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஓவராலாக உள்ளது. ஓகே, நான் புரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். ஏன்னா பிரச்சனை நீங்கள் திருப்பி கேளுங்க. இல்லை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து மிச்சம் இதை பாருங்கள், வேறு யாருக்குள்ள வீடியோவாக பார்த்துட்டு என்னோட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் லைக் சொல்லணும்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஓவர் நோட் பண்ணிக்கோங்க. என் வீடியோன்னு சொல்லலாம், யார் வீடியோ வந்தாலும் ஓகே தான். நீங்கள் வந்து நோட் பண்ணுங்க, நோட் பண்ணால் மட்டும் தான் கொஞ்சமாக நாலேஜ் கிடைக்கிறது வந்து. ஓகே, இது முடிஞ்சிச்சு, ஃபங்க்ஷன் மாதிரி முடிச்சிட்டோம். ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம், என்ன பார்ப்போம், திங்க் பண்ணுறீங்க? இது எனக்கு சில விஷயம் தெரியாது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போது வந்து ஃபங்க்ஷன் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணது எதெல்லாம் அப்படி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டேட்டாபேஸ் டேபிளுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இன்டர்னல் டேபிள் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டோம், இன்னர் ஜாயின் பார்த்தாச்சு, ஃபங்க்ஷன் மாடுலேஷன் பார்த்துட்டு மாடுலேஷனுக்குள்ள உள்ள 3 டாப்பிக்கும் பார்த்துட்டோம், கவர் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியதுன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொஞ்சம் இருக்குது, அங்கே அதை பார்ப்போம்.